மார்கழி 22 5:30 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போட்டுட்டு வேலையை பார்த்தேன். அந்த அரளிப்பூ செவ்வரளிப்பூ வந்து பூத்திருந்துச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம். அதனால் அதை எடுத்தேன். அதோட ஈவினிங் தான் கண்டினியூ பண்ணேன் வீடியோவை. சுக்கு, அப்புறம் ரவா, பைத்தம்பருப்பு எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துட்டு, சுக்கு கொஞ்சம் நல்லாவே வறுத்தேன். பைத்தம்பருப்பு இது ரவா இதெல்லாம் நல்லா லைட்டாக வறுத்து வச்சுட்டேன். அப்புறம் கொத்தமல்லியை வந்து நல்லாவே வறுத்தேன். சிவக்க வறுத்து வச்சுட்டேன். நம்ம கிளைமேட்டுக்கு எல்லாமே வீணாயிடுது. அதனால் எப்போவுமே சாமான் வாங்கினோன்னே அப்படியே இதெல்லாம் கொட்டி வறுத்து வைக்கிறது. அதான் இன்றைக்கி வீடியோவாக போட்டேன். அப்புறம் சுக்கை வந்து நல்லா வறுத்துட்டு மிக்சியில் பொடித்து வச்சுக்கிட்டேன். பாதியை வந்து சுக்கு பொடியாக வச்சுக்கிட்டு ஒரு பாதியை சுக்குமல்லி காஃபிக்கு வறுத்து அரைச்சிட்டேன். அதுதான். சுக்குமல்லி காஃபி பொடி வேணும்னா நான் கொடுக்குறேன். அந்த வீடியோவில் பாருங்கள். ஷார்ட்ஸ் வீடியோவில் தான் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து எடுத்துக்கோங்க. அதுதான் நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் சுக்குமல்லி காஃபி. அப்புறம் வந்து பெருங்காயத்தை என்ன பண்ணேன், மைக்ரோவேவில் வச்சேன். இதே மாதிரி பொடியாக கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு மைக்ரோவேவில், அதாவது மீடியம் லோவில் 4 செகண்ட் வச்சுட்டு அது மாதிரி பொடித்தேன். இட்லியோட நார்த்தங்காய் குழம்பு சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. சாமி வந்து சேஷு அப்படின்னு தலைப்பில் வீடியோ கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு நாளைக்கு லாங் வீடியோ வரும். அது பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.